இந்த புனித தலத்துல இருந்து மக்களையும் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. நீங்க எதுவும் கேள்வி கேட்கலாம் எப்படி பாக்குறது? அவங்கவுங்க விருப்பங்க. இவ்வளவு நாள் அவங்க இருந்தாங்க, நம்ம ஏதாவது கேட்டோமா? இப்ப ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க விலகுறாங்க. எதுக்கு விலகுறாங்க என்பதை நான் பதில் சொல்ல முடியாது. விலகுபவர்களிடம் நீங்கள் அதுக்கான கேள்வி கேட்க வேண்டும். சமூக வலைதளங்கள்ல 2026 தேர்தல்ல நடிகர் விஜயுடன் உங்களுடைய கூட்டணி இருக்கின்ற மாதிரி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. அதை பத்தி பேச்சுவார்த்தை போயின்னு நீங்க சொல்றீங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க தெளிவாக இருக்கிறோம். எங்களுடைய கூட்டணியை பற்றிய அறிவிப்பு 26 ஜனவரி கடலூர்ல 9ஆம் தேதி நாங்க தெளிவுபடுத்துவோம், அறிவிப்போம். அது வரைக்கும் எங்களுடைய பணி, எங்கள் கட்சி வளர்ச்சி, மக்களை சந்திப்பது என்பதுதான். எல்லா இடத்துலயும் இன்னைக்கு 234 தொகுதியிலுமே பூத் கமிட்டி போட்டாச்சுங்க, BL2 போட்டாச்சு. எல்லா இடத்துலயுமே கார்பரேஷன்ல இன்னைக்கு கழக நிர்வாகிகளை சந்திச்சுட்டு இருக்கோம், மக்களையும் சந்திக்கிறோம். மிகப்பெரிய ஒரு எழுச்சி மக்கள்கிட்ட இருக்கு. இப்ப எங்க போக்கஸ் இதுதான். கூட்டணி கூட்டணி நீங்க கேக்குறீங்க, ஒண்ணு கூட்டணிங்கிறீங்க, இல்ல விஜய்ங்கிறீங்க, இல்ல ND அலையன்ஸ் பத்தி கேக்குறீங்க. நான் என்ன சொல்றேங்க, பத்திரிகையாளர்களுக்கு இது மாதிரி பல பிரஸ் மீட்ல நான் அதுக்கான தெளிவான பதில பல தடவை சொல்லிட்டேன். இன்னைக்கு ஒரு முக்கிய ஸ்தலத்துல இருக்கும், மக்களை பத்தி கொஞ்சம் நம்ம பேசுவோம், சரிங்களா? இன்னைக்கு GST குறைச்சிருக்காங்க. எப்படி 4 கேட்டகரியில இருந்த GST 2 கேட்டகரியாக குறைக்கப்பட்டு இருக்கிறது. அதாவது முன்ன 4, 8, அதே மாதிரி 18, 48 இருந்தது. இப்ப குறைச்சி இப்ப என்ன பண்ணிருக்காங்க, 2 கேட்டகரியா மாத்திருக்காங்க. ஒண்ணு 8, இன்னொன்னு 18, இந்த மாதிரி இல்லைங்களா, 12. இதனால எவ்வளோ மக்களுக்கு இன்னைக்கு அதனால பலன் அடைகிறாங்க. இப்ப நேத்தெல்லாம் நான் இங்க தொகுதி முழுக்க போயிட்டு வந்தேன். செய்யாறுல ஆரம்பிச்சு செம்பாக்கம் வரைக்கும் எல்லாம் விவசாய மக்கள். இன்னைக்கு இந்த வரி குறைப்புனால நிச்சயமாக தொழிலாளர்களுக்கும் அதே மாதிரி விவசாயிகளுக்கும் பெரிய ஒரு ஹெல்ப். நேற்று ஆரணியில தான் நாங்க ரத யாத்திரை போனோம். மொத்தமே அங்க நெசவாளர்கள் வாழ்கின்ற பூமி. இன்னைக்கு நெசவு ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இந்த GST வரி குறைப்பு எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்வாதாரத்தை உறுதி செய்யும், வேலை வாய்ப்பை உருவாக்கும், வருமானத்தை முன்னேற்றும் என்பதுல மாற்று கருத்து இல்லை. எதிர்கட்சியில இருக்கின்ற காங்கிரஸ் உடைய முன்னாள் பினான்ஸ் மினிஸ்டர் ப. சிதம்பரமே இந்த GST வரி குறைப்பை வரவேற்கிறார். அதனால தேமுதிக இந்த GST வரி குறைப்பை வரவேற்கிறோம். அது மட்டும் கிடையாது, ட்ரம்ப் அவர்கள் 40% இந்தியாவுக்கு வரி போட்டார். இந்தியாவே ஸ்தம்பிக்க போகுது பொருளாதாரத்துல. இனி அத்தனை தொழில்களும் முடங்க போகிறது, ஏற்றுமதி இறக்குமதி கேள்விக்குறியாக போகுதுன்னா எல்லாரும் பேசினாங்க. நிறை குடம் தழும்பாது என்பதற்கு போல மோடிஜி அமைதி காத்தார். போனாரு, ஜப்பான்ல அந்த பிரதமரை சந்திச்சாரு, உச்சி மாநாட்டுல சைனாவை சந்திச்சாரு, ரஷ்யாவை சந்திச்சாரு அதிபர்களை. இன்னைக்கு சுமூகமாக அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. இன்னைக்கு நம்மளுடைய எதிரி நாடான பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய ஒரு செக் பாயிண்ட் வச்சிருக்காரு. நாங்க தான் வல்லரசு நாடு என்று மார்த்தட்டி இருந்த ட்ரம்ப் அமெரிக்காவுக்கு நம்மளுடைய மோடிஜி ஒரு செக் பாயிண்ட் வச்சிருக்காரு. நான் என்ன சொல்றேன், பொருளாதார வீழ்ச்சி அடைய போகுது, அவ்வளவுதான் சொன்னவங்கெல்லாம் இன்னைக்கு அமைதியாக அந்த சாதனையை செய்த மோடிஜியை பாராட்ட மாட்டேங்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், மக்களுக்கு நாட்டுக்கு நல்லது நடந்தால் நிச்சயமாக யாரா இருந்தாலும் பாராட்டணும். மோடிஜி மேக்ஸ் மேஜிக், இதுதான் உண்மை. இன்னைக்கு சைலண்டா ஒரு சாதனை பண்ணியிருக்காரு. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக இந்தியாவுக்காகவும் இந்திய மக்களுக்காகவும் அதை நாங்கள் வரவேற்கிறோம். உங்க கேள்வி இதேதாங்க. எப்ப பார்த்தாலும் செங்கோட்டையை 10 நாள் கெடு வச்சிருந்தா அவரை போய் கேளுங்க, செங்கோட்டையன் கெடு வச்சிருக்கீங்களா என்னன்னு அவர்கிட்ட கேட்கணும், சரிங்களா? வேறங்க, கையில கருங்காலி கட்டையோட அண்ணாமலையார் கிட்ட இது நீங்க அப்ப இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இது தலைவர் கேப்டன் அவர்கள் வச்சிருந்ததுங்க. அவர் எப்பவும் அதை சாமி கும்பிடும் போது வைப்பாரு. நான் இன்னைக்கு அண்ணாமலையார் உண்ணாமலை கோயிலுக்கு வந்ததுனால கடவுளுடைய காலடியில வச்சு பிரார்த்தனை செஞ்சு இதை வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாதுங்க. இதுதான். இவர் ரொம்ப நேரமா அதை கேட்டுக்கிட்டே இருந்தாரு, அதுக்கான விளக்கத்தையும் நான் சொல்லிட்டேன், சரிங்களா? அதே மாதிரி 15,000 ரூபாய் நாங்க பென்ஷன் வாங்குறோம்னாங்க, அதுக்கான விளக்கத்தை நேற்று நான் சொல்லிட்டேன். அந்த 15,000 அப்படியே வள்ளல் விஜயகாந்த் ட்ரஸ்டுக்கு தான் போகுதுங்க. எவ்வளவு ஏழை மக்களுக்கு டெய்லி ஹெல்ப் பண்றோம், அதுல இந்த 15,000 கலந்துரும் என்பதையும் சொல்றேங்க. ஏன்னா தேமுதிக தலைவர் எங்களுக்கு சொல்லி கொடுத்து சிவந்த கரங்கள்.
யார்ட்டையும் எதுவும் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. எனவே அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் அருளால ஒரு மகத்தான கூட்டணி அமைஞ்சு மகத்தான வெற்றி 26 அமைஞ்சு அது நாட்டுக்கும் மக்களுக்கும் நல்லது நடக்கணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். சரிங்களா? நன்றி.